இந்தியா ஃபர்ஸ்ட் டூலிப் ப்ரோ பிளானில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா லாங் டேர்ம் வெல்த் பில்ட் பண்ண இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா இல்லை இதுவுமே லிமிட்டட் அட்வான்டேஜஸ் இருக்கிற இன்னொரு யூலிப் தானா? வாங்க ஒரு இன்டெப்த் அனாலிசிஸ் மூலியமாக இந்த கொஸ்டின்கான ஆன்சரை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஹாய் தேர், வெல்கம் பேக் டு holistic.investment.in. இந்த பாலிசியை அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பற்றின சில பேசிக் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு நான் பார்ட்டிசிபேட்டிங் யூனிட் லிங்க்ட் இண்டிவிஜுவல் சேவிங்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் பிளான். இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆனுவல் ப்ரீமியம் ஒரு 20 டைம்ஸ்க்கு மேலே அவங்க லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜ் கொடுக்குறாங்க. அட் த எண்ட் ஆஃப் த பாலிசி டேர்ம் ஃபண்ட் வேல்யூவை மெச்சூரிட்டி பெனிஃபிட்டாக கொடுக்குறாங்க. டிஃப்ரெண்ட் ரிஸ்க் அப்பிடைட்டை சூட் பண்ணுற மாதிரி 10 ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. அண்ட் ப்ரீமியம் அலோகேஷன் சார்ஜ், மொட்டாலிட்டி சார்ஜஸ்லாம் இவங்க அதுக்கப்புறமா ரிட்டர்னுமே பண்ணுறாங்க. அண்ட் ஃப்ரீ அன்லிமிட்டெட் ஃபண்ட் ஸ்விட்சர்ஸ் அண்ட் ப்ரீமியம் ரீடைரக்ஷன்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ரைடர்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அடிஷ்னல் ப்ரொடெக்ஷனுக்காக. அண்ட் மல்டிபிள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸுமே இருக்குது. இது எல்லாமே இந்த பாலிசியோட கீ ஃபீச்சர்ஸ். இப்போ இதில் இருக்கிற அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் செட்டில்மெண்ட் ஆப்ஷன் மூலிமா மெச்சூரிட்டி பெனிஃபிட்டை ஒரு ஃபேஸ்டு மேனரில் கூட நீங்கள் ரிசீவ் பண்ணலாம். அண்ட் என்ஹான்ஸ்ட் இன்சூரன்ஸ் ப்ரொடெக்ஷன் வேணும்னா ஆப்ஷனல் ரைடர்ஸ் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் கூட கிடைக்கும். சப்போஸ் உங்கள் ஆனுவலைஸ் ப்ரீமியம் 2 லேக்கு மேலே இருக்குது அப்படின்னா. அன்லிமிட்டெட் ஃபண்ட் ஸ்விட்சஸ் த்ரூ அவுட் த பாலிசி டேர்ம் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ சேஞ்சிங் மார்க்கெட் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி இது யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரீமியம் ரீடைரக்ஷனுமே அவைலபிளாக இருக்குது. இதில் ஃபியூச்சர் ப்ரீமியம்ஸை வேறொரு ஃபண்டுக்கு இன்னொரு ஃபண்டுக்கு நீங்கள் அலோகேட் பண்ணலாம் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கு ஏற்ற மாதிரி. இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலிசி லோன் பெர்மிட் பண்ண மாட்டாங்க. டாப் அப் ப்ரீமியம் அலோட் கிடையாது. இதில் லாக்இன் பீரியட் ஆஃப் 5 இயர்ஸ் இருக்குது. அண்ட் நெட் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் டிடக்ட் பண்ணிட்டு தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அண்ட் ப்ரொவைட் பண்ணுற லைஃப் கவருன்றது அந்த அளவுக்கு சஃபிஷியண்ட்டாக இல்லை. இந்த மாதிரி நிறைய ட்ராபேக்ஸ் இருக்குது. இது எல்லாமே மைண்டில் வச்சு தான் இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்றதை பார்க்கணும். இப்போ இந்த பாலிசியை பற்றின ஒரு பேசிக் ஐடியா இருக்கிறதுனால நெக்ஸ்ட் நம்ம அனாலிசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போகலாம். இதில் நம்ம ஐஆர்ஆர் அனாலிசிஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம். அதாவது இந்த பாலிசி ப்ராஷரில் கொடுத்துருக்கிற பெனிஃபிட் இல்லஸ்ட்ரேஷன் படி நம்ம இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னை கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு இன்ஃபார்ம் டிசிஷன் எடுக்க நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால. ஸோ கால்குலேஷன் பர்பஸ்க்காக நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம் ஒரு 35-year-old மேல் இந்த பாலிசியை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. த சம் அஷ்யூர்ட் ஆஃப் 15 lakhs, பாலிசி டேர்ம் ஆஃப் 25 years, premium payment term of 6 years and an annual premium of 1 lakh. ஸோ எல்லா ப்ரீமியம்ஸும் ஆர் பேட் ஆன் டைம் அப்படின்ட்டு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிட்டோம்னா ஃபண்ட் வேல்யூவும் வந்து அட் த எண்ட் ஆஃப் த பாலிசி டேர்ம் கிடைக்கும். இப்போ இந்த பெனிஃபிட் இல்லஸ்ட்ரேஷனில் கொடுத்துருக்கிற அஸ்யூம் கிராஸ் ரிட்டர்ன்றது 4 and 8% கொடுத்துருக்காங்க. இது கேரண்டீட் கிடையாது, எக்ஸாம்பிளுக்கு தான். ஆக்சுவல் மெச்சூரிட்டி பெனிஃபிட் சோசன் ஃபண்டோட ஃபியூச்சர் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்து டிபெண்ட்டாக இருக்கும். இது ஜஸ்ட் இன் கேஸ் ஒரு ஒர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் கேஸ் சினாரியோவில் எப்படி வந்து இந்த பாலிசி பர்ஃபார்ம் பண்ணுன்னு காட்டுறதுக்காக தான் இந்த அஸ்யூம் கிராஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு அஸ்யூம்ட் 4% இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்னில் ப்ரொஜெக்டட் ஃபண்ட் வேல்யூ 9.60 lakhs வருது. ஐஆர்ஆர் ஜஸ்ட் 2.11% தான் வருது. இது நிறைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விட கம்மியாக இருக்குது. இதே வந்து ஒரு 8% இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பெஸ்ட் கேஸ் சினாரியோவில் கூட ப்ரொஜெக்டட் ஃபண்ட் வேல்யூ 21.93 lakhs தான். அப்போ ஐஆர்ஆர் 5.91%. இது நிறைய பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட் ரேட்ஸோட நீங்கள் கம்பேர் பண்ணலாம். இல்லை சில கேசஸில் அதை விட கம்மின்னு கூட சொல்லலாம். ஸோ உங்கள் மணி 25 இயர்ஸ்க்கு இன்வெஸ்டடாக இருந்தாலுமே ரிட்டர்ன்ஸ் கம்மியாக தான் இருக்குது. அப்போது மார்க்கெட் ரிஸ்க் எடுத்துமே அந்த ரிஸ்க்கை கம்பன்சேட் பண்ணுற அளவுக்கு அடிக்குவேட்டாக இதில் ரிட்டர்ன் ஜென்ரேட் ஆகலை. அடிஷ்னலாக இவங்க கொடுக்குற இந்த 15 lakh லைஃப் கவர்ன்றது ஒரு சஃபிஷியண்ட்டாக ஒரு ஃபேமிலிக்கு ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன் கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி நம்ம நினச்ச டிசைரபிள் அவுட்கம் இந்த பாலிசி கொடுக்காததுனால நெக்ஸ்ட் நம்ம கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் கண்டக்ட் பண்ணலாம். இதில் இந்த பாலிசி ரிட்டர்ன்ஸை வேறு ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸோட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இதில் இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரே பாலிசியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம். அதில் நம்மளுக்கு அந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்காததுனால நம்ம ஆல்டர்னேட்டிவாக இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை செப்பரேட்டாக இன்வெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இன்னும் எஃபெக்டிவாக ரிட்டர்ன்ஸ் கிடைக்கதான ஒரு ஃபேர் கம்பேரிசனுக்காக ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளோட கொஞ்சம் சிமிலர் பேராமீட்டர்ஸ் தான் எடுத்துக்க போகிறோம். கம்பேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஃபேராக இருக்கும் அப்படின்றதுனால. ஸோ லைஃப் கவருக்காக நம்ம பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். சம் அஷ்யூர்ட் 15 lakhs, பாலிசி டேர்ம் 25 years, ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் 5 years.
ஸோ இப்போ ஆனுவல் ப்ரீமியம் 25,900 ருபீஸ் தான் வருது. அப்போ வருஷத்துக்கு 74,100 ருபீஸ் அவைலபிளாக இருக்குது. இது உங்கள் ரிஸ்க் அப்பிடைட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்தியா ஃபர்ஸ்ட் பாலிசியில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 6 வருஷத்துக்கு ப்ரீமியம் ரிக்குவயர்மெண்ட் இருக்குது. இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் ப்ரீமியமில் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீமியம் பேமெண்ட் பீரியட் 5 இயர்ஸ்ல எண்ட் ஆகிறதுனால என்டையர் 1 லேக்மே நம்ம 6th இயரில் இன்வெஸ்ட் பண்ணலாம் யூசிங் திஸ் ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜி. இப்போ ரிமைனிங் அமௌண்ட்டை நீங்கள் உங்களுடைய ரிஸ்க் ப்ரொஃபைல் மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு அசெட் கிளாஸை இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்னா நீங்கள் ஒரு பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் மாதிரி பிபிஎஃப் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் சூஸ் பண்ணலாம். அக்ரெசிவான இன்வெஸ்டர்னா ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் சூஸ் பண்ணலாம். இங்கே ஒரு ஃபேர் கம்பேரிசனுக்காக நம்ம ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்திருக்கோம். ஏன்னா இதுவுமே ஒரு மார்க்கெட் லிங்க் இன்ஸ்ட்ருமெண்ட்னால. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் இதில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ப்ரீ டேக்ஸ் மெச்சூரிட்டி வேல்யூ 60.50 lakhs வருது. நீங்கள் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் அக்கௌண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா போஸ்ட் டேக்ஸ் மெச்சூரிட்டி வேல்யூ 53.68 lakhs வருது. இதோட போஸ்ட் டேக்ஸ் ஐஆர்ஆர் 10.16% வருது. அப்போ இந்த கம்பேரிசனில் கிளியர்லி ஹைலைட் ஆகுது இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை செப்பரேட்டாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அட்வான்டேஜ். இந்த அப்ரோச்சில் உங்களுக்கு சிக்னிஃபிகண்ட்லி ஹையர் ரிட்டர்ன்ஸ் மட்டும் கிடையாது, கிரேட் லிக்விடிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டியுமே கிடைக்குது. அண்ட் இந்த ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் எப்படி நம்ம டேக்ஸ் கால்குலேட் பண்ணியிருக்கோன்றதுமே ஒரு சின்ன டேப்லர் காலமாக ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். உங்களுடைய ஈஸி ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் பாஸ் பண்ணி பார்க்கலாம். அப்போ ஃபைனல் வேர்டிக்ட் என்ன? இந்தியா ஃபர்ஸ்ட் லைஃப் டூலிப் ப்ரோ பிளானில் இன்வெஸ்ட் பண்ணுறது வர்த்தா இல்லையா? இது லைஃப் இன்சூரன்ஸை மார்க்கெட் லிங்க் இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட கம்பைன் பண்ணுற ஒரு யூனிட் லிங்க் இன்சூரன்ஸ் பாலிசி, ஒரு யூலிப். ஸோ இதில் மல்டிபிள் ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் கொடுத்தாலுமே நிறைய ஃபண்டுக்கு பார்த்தீங்கன்னா சிமிலரான அசட் அலோகேஷன் தான் இருக்குது. அப்போ மீனிங்ஃபுல்லான ஒரு டைவர்சிஃபிகேஷனே லிமிட் பண்ணுற மாதிரி இருக்குது. லைஃப் கவருமே ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ஒரு ஃபேமிலியோட, அதுவும் நிறைய ஃபேமிலிஸோட ஒரு லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் நீடை மீட் பண்ணுற அளவுக்கு அடிக்குவேட்டாக இருக்குமான்றது டவுட்ஃபுல் தான். அண்ட் இதில் ஹை ஏஜென்ட் கமிஷனுமே இருக்குது. அண்ட் மற்ற மார்க்கெட் லிங்க் ப்ராடக்ட்ஸை விட சார்ஜஸ் மாட்ரேட்லி ஹை அப்படின்னு கூட சொல்லலாம். என்னதான் சில சார்ஜஸை இவங்க அதுக்கப்புறமா ஒரு லேட்டஸ்ட் ஸ்டேஜில் இந்த ஃபண்டுக்கு கிரெடிட் பேக் பண்ணாலுமே இன்வெஸ்டர்ஸ் அதோட டைம் வேல்யூ ஆஃப் மணியை லூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த டிடக்டட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் த பாலிசி டேர்ம் காம்பவுண்ட் ஆகிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடுது. ஸோ இந்த பிளான் ஈக்விட்டி மார்க்கெட்ஸ்க்கு எக்ஸ்போஷர் கொடுத்தாலுமே இதோட ரிட்டர்ன் பொட்டன்ஷியல் நம்ம இன்வால்வ் ஆகியிருக்கிற அந்த லெவல் ஆஃப் ரிஸ்க்கை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ ஓவரால் இருக்கிற ரிஸ்க் ரிட்டர்ன் ட்ரேட் ஆஃப் அன்ஃபேவரபுளாக இருக்குது. அண்ட் இதில் இன்னொரு எஃபெக்டிவான அப்ரோச் அப்படின்னு பார்த்தோன்னா இன்சூரன்ஸை இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து செப்பரேட்டாக இன்வெஸ்ட் பண்ணுறது தான். நீங்கள் பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேமிலிக்கு அடிக்வேட் ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன் மச் லோவர் காஸ்ட்லையும் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ ரிமைனிங் அமௌண்ட்டை நீங்கள் உங்களுக்கு சூட் ஆகிற இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த ஸ்ட்ராட்டஜியில் உங்களுக்கு ஹையர் ரிட்டர்ன்ஸ், கிரேட்டர் லிக்விடிட்டி, இன்க்ரீஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்குது. அண்ட் எந்த ஒரு ஃபினான்ஷியல் ப்ராடக்டாக இருந்தாலும் சரி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட ரிட்டர்ன் பொட்டன்ஷியலும் உங்களுடைய ஃபினான்ஷியல் ஆப்ஜெக்டிவ்ஸ்க்கும் அதுக்கு இருக்கிற சூட்டபிலிட்டியை அசஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க. சப்போஸ் உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுதுன்னா சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர் கூட கன்சல்ட் பண்ணுங்க. உங்களுடைய தேவையான ரைட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை சூஸ் பண்ண அவங்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. அண்ட் உங்களுடைய ஃபினான்ஷியல் கோல்ஸ், ரிஸ்க் டாலரன்ஸ் அண்ட் டைம் ஹாரிசானுக்கு ஏற்ற மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணி கொடுக்கவும் அவங்க ரொம்பவே கைட் பண்ணுவாங்க. உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புகிறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.